உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ அடுத்து வரைப்போ கதைக்களத்தைப்படி பார்க்கும்போது விஜய் காவேரி அங்கே போகிறதுக்கு விஜயை வந்துட்டு காவேரி எப்படி சம்மதிக்க வைக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு அடுத்து வரப்போகிற பிடிஎஸ் வெளியானது வந்து பார்க்கும்போது அவங்க 2 பேத்துக்கான அந்த 5வது மாத பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தான் போயிட்டுருக்கு. அது வளகாப்பு ஃபங்க்ஷன் மாதிரி இல்லை. ஸோ பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் அந்த 5வது மாதம் தான் நடக்குது. அப்படிங்கும்போது அப்போ விஜய் அங்கே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஏற்கனவே அந்த இதுவுமே வெளியாகி இருந்தது இல்லையா. ஸோ இப்போ விஜயை வந்துட்டு எப்படி காவேரி சம்மதிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த சின்ன ப்ரடிக்ஷனை பார்க்கலாம். ஸோ இவங்க 2 பேருமே வந்துட்டு இவங்க 2 பேருக்கும் அந்த ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் சீன் வந்தது அப்படிங்கிறதே அங்கே வந்து அவங்க பீஸ்ஃபுல்லாக அவங்க பேசிட்டு உட்காந்துருக்கும் போது காவேரி மனசில் இருக்க எல்லாத்தையும் சொல்லி விஜயை ஒத்துக்க வைக்கிறதுக்கு தான் அப்படி ஒரு சீன் இருக்கோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஸோ அங்கே அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே லாஸ்ட்டாக வந்துட்டு எனக்கு கில்ட்டாக ஃபீல் ஆகுதுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் முடிஞ்சிருந்தது இல்லையா. ஸோ அப்போ திரும்பவும் விஜய் கேட்குறாரு, எதுக்கு நீ கில்ட்டாக ஃபீல் ஆகிற காவேரி, இதில் வந்துட்டு நீ கில்ட் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லையே, நீ சொல்லி நான் எதுவும் இது பண்ணல, இது என்னோட டெசிஷன் தானே அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்கிறாரு. ஏங்க இது நீங்கள் எடுத்த முடிவு தான், ஆனாலும் நான் தாத்தா கிட்ட வந்து உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையில் நான் சொன்னால் நீங்கள் கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேங்க. அவர் பாவங்க என்கிட்ட எப்படி கேட்டார் தெரியுமா, பாட்டியும் அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் இல்லாமல் அந்த வீடே கலக்கலனே இல்லைங்க, எல்லாருமே எதையோ பறி கொடுத்தது மாதிரியே இருக்காங்கல்ல, எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அந்த ஒரு நாள் நீங்கள் அங்கே இருந்தப்போ பாட்டி எவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. ஃபஸ்ட் டே நம்ம போகிற அன்னைக்கு பாட்டி எப்படி இருந்தாங்க, உங்களை கூட யாருன்னு கேட்குற அளவுக்கு அவங்க ஆகிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே இருக்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே பிபியும் குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் அவங்க வந்துட்டு உங்களையே ஞாபகம் இல்லைன்னு சொன்னவங்க, ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு இதை சமைச்சு கொடு அதை சமைச்சு கொடுன்னு சொல்லி உங்களை எவ்வளோதான் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அப்போ பாட்டி வந்து சந்தோஷமாக இருக்கணும்னா நீங்கள் அங்கே இருக்கணும் இல்லைங்க. இப்படியே எத்தனை நாளைக்கு நம்ம இங்கேயே இருந்துட்டு இருக்க முடியும், இப்படி பிரிஞ்சு இருக்கிறதுனால தாங்க பாட்டிக்கு என் மேலே கோவமே அதிகமாகும் அப்படிங்கிறாங்க. காவேரி அப்படிலாம் நீ தப்பாக யோசிக்காத, நான் டாக்டர்கிட்ட எல்லாத்தையுமே பாட்டியோட ஹெல்த் எப்படி இருக்குங்கிறத நான் விசாரிச்சுட்டு வந்துட்டேன், பாட்டிக்கு அப்படி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, சரியாக போய்டும் தான் டாக்டர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு மட்டும் தாத்தா பாட்டி மேலே அக்கறை இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கறை இருக்குங்க, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நீங்கள் இப்போ வீண் பிடிவாதம் பிடிக்கிறீங்களோன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிறாங்க. இதில் நான் வீண் பிடிவாதம் ஒன்றுமே பிடிக்கலையே காவேரி, உன்னை வந்துட்டு அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க, அதுக்கு தான் வந்துட்டு நீ உனக்கான மரியாதை அங்கே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே நான் போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. மரியாதை அப்படிங்கிறது நம்ம கேட்டு வாங்கக்கூடாதுங்க. இப்போ நம்ம இப்படி தள்ளியே இருந்தோம் அப்படின்னா பாட்டிக்கு எப்படி என் மேலே பாசம் வரும், எப்படி அவங்க என்னை புரிஞ்சுக்குவாங்க, நம்ம அங்கேயே இருந்து தானேங்க அவங்கள சரி பண்ணணும், ப்ளீஸுங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதுக்கடுத்து அதுக்குமே விஜய் வந்துட்டு கொஞ்ச நாள் போகட்டும் காவேரி, இன்னும் கொஞ்ச நாள் நம்ம இங்கேயே இருக்கலாம், நீ தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகாத அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க உங்களுக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது, எனக்கு வந்து இதுலேருந்து வெளியே வரவே முடியலங்க, இங்கே எங்கள் வீட்டு பிரச்சனை இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னாலும் அதையும் தாண்டி உங்களை நான் சந்தோஷமாக வச்சுக்கணும், இங்கே நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கூட எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. ஏன் காவேரி எனக்கு என்ன, நீ எங்கே இருந்தாலும் உன் கூட இருக்கும்போது எனக்கு சந்தோஷமாக தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் வாஸ்தவம் தான், இருந்தாலும் நீங்கள் எனக்காக இருக்கீங்க அப்படிங்கும்போது நான் உங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுல எந்த தப்புமே இல்லையேங்க, பாட்டி தானே பேசினா பேசிட்டு போகிறாங்க, போக போக புரிஞ்சுக்குவாங்கங்க அவங்க என்ன, அதனால் நம்ம தயவு செஞ்சு வீட்டுக்கு போகலாங்க அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் எனக்கு டைம் கொடு காவேரி, நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன், இதுக்கப்புறம் நீங்கள் வேணான்னு முடிவெடுக்கிறது நீங்கள் தான் அப்படிங்கிறாங்க. சரி சொல்லு என்ன சொல்ல வர அப்படிங்கிறாங்க. இப்போது கன்சீவாக இருக்க டைமில் நான் சந்தோஷமாக இருக்கிறது தானே முக்கியம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ சந்தோஷமாக இருந்தால் தானே பாப்பாவும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, ஆனால் என்னால் சந்தோஷமாக இருக்கவே முடியல, மனசுக்குள்ளே ஒரு கில்ட் ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்குங்க, பாட்டிக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, இப்போ அதையும் தாண்டி நான் தாத்தாக்கிட்டேயும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன், அந்த சத்தியத்தை நான் காப்பாற்றலைன்னா இன்னும் எனக்கு வந்துட்டு கெட்ட பேர் தானே ஆகும், அப்போ நீங்கள் நான் சொல்லி கேட்க மாட்டேங்கிறீங்கிற மாதிரி தானேங்க ஆகும், என் மனசு சந்தோஷமாக இருந்தால் தானே பாப்பாவும் வயிற்றில் சந்தோஷமாக இருக்கும், அதனால் நம்ம அங்கேயே போயிடலாங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விஜய் எல்லாத்தையுமே யோசிக்கிறாரு. சரி ஓகே காவேரி, உனக்காக நான் ஒத்துக்கிறேன், உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே அப்படின்னு சொன்னோன்னே தான் இப்போ காவேரி முகத்தில் சிரிப்பே வருது. அப்பாடா நல்ல வேலைங்க, நீங்கள் எங்கே மாட்டேன்னு சொல்லிடுவீங்களோன்னு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட நான் பாப்பா சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னதுனால தானே ஒத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஏ லூஸு, நீ ஏன் அந்த மாதிரிலாம் யோசிக்கிற, நான் அப்படியெல்லாம் யோசிக்கல, அந்த இடத்துலையும் வந்துட்டு என் குழந்தை உன் வயிற்றில் இருக்குன்னு சொல்லிட்டு தான் அது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் உடனே உன்னை கூட்டிகிட்டு வர சொல்லி சொன்னாங்க, அது வந்து என் குழந்தையால் உனக்கு நீ அந்த வாரிசை வச்சிருக்க அப்படிங்கிறனால வீட்டுக்கு நீ உன்னை கூப்பிட்டு வந்து அந்த மாதிரி அதை உனக்கு கிடைக்கக்கூடாது, உனக்கானது எல்லாம் தானாக வரணும் அப்படின்னு தான் நான் யோசித்து நான் அந்த மாதிரி முடிவெடுத்தேன், ஆனால் வந்துட்டு குழந்தைக்காக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ சொல்கிற மாதிரிலாம் நான் ஒன்றும் யோசிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. தெரியுங்க சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சிரிக்கிறாங்க. இப்போ ஒரு வழியாக அங்கே போகலாம் அப்படிங்கிறத முடிவு எடுத்துட்டாங்க.
ஸோ இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சாரதாம்மா கிட்ட சொல்கிறாங்க, "அம்மா நான் அவர்கிட்ட பேசிட்டேம்மா, அவர் அங்கே போகலான்னு சொல்லிட்டாருமா" அப்படிங்கிறாங்க. "அப்படியா காவேரி, சந்தோஷம். தம்பியே ஒத்துக்குச்சு அப்படின்னா சந்தோஷமாக கிளம்பி போயிட்டு வா காவேரி" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜயும் வராரு. "தம்பி" அப்படிங்கிறாங்க. "சொல்லுங்க அத்தை" அப்படின்னோடனே, "இந்த மாதிரி காவேரி சொன்னா தம்பி, நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க. தாத்தா பாட்டியும் பாவம் இல்லையா, நீங்கள் இல்லாமல் அங்கே ரொம்ப அவங்க கஷ்டப்படுறாங்களாமே, காவேரி சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டா" அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன், அவள் தான் எவ்வளோ பிடிவாதமாக இருக்காத்த, அங்கே தான் போயே ஆகணும்னு சொல்கிறா" அப்படின்னு சொல்கிறாங்க. "இருக்கட்டும் தம்பி, அங்கே தானே நீங்கள் இருக்கணும், இங்கேருந்து நீங்கள் கஷ்டப்படுறத பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தம்பி" அப்படிங்கிறாங்க. "நான் இங்கே ஒன்றுமே கஷ்டப்படலையே தான், நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் என்னை நல்லா பார்த்துக்கிறீங்க, அப்புறம் என்ன எனக்கு கஷ்டம் இருக்க போகுது" அப்படிங்கிறாங்க. "இல்லை தம்பி, அது நீங்கள் உங்களோட பெருந்தன்மை, நீங்கள் இப்படி சொல்கிறது, இருந்தாலும் எங்களுக்கு தெரியும்ல நீங்கள் எப்படியெல்லாம் இருந்தவங்க, ஆட்டோவிலலாம் போகிறதெல்லாம் எனக்கு பார்க்கவே முடியல தம்பி, பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா அவங்களோட சைட்லேருந்து அந்த வருத்தத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதை பார்க்கும்போது கங்காவுக்கு அப்படியே ஒரு சைடு வருது, ஆட்டோவிலலாம் போகிறதே இல்லையா மனுஷங்க, என்னமோ இவர் தான் அதிசயமாக ஆட்டோவில் போகிற மாதிரி அம்மா பேசிகிட்டு இருக்குப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. இப்போ சாரதாமாவே கேட்குறாங்க, "ஏன் தம்பி, நான் ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்கல்ல" அப்படிங்கிறாங்க. "சொல்லுங்க அத்தை" அப்படின்னோடனே, "இல்லை தம்பி, ஏற்கனவே தாத்தா பாட்டி வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி 5வது மாதம் பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் உங்கள் வீட்டு வழக்கப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, அதை நீங்கள் தான் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டீங்க, இப்போ தான் அங்கே கிளம்புறேன்னு சொல்லிட்டீங்கல்ல தம்பி, அப்போ அந்த 5வது மாதம் பூ முடிக்கிறதையும் கையோடு நடத்திடலாமே" அப்படிங்கிறாங்க. "அதுவும் நல்ல ஐடியாவாக தான் அத்தை இருக்குது" அப்படின்னு சொல்கிறாரு. உடனே காவேரி என்ன சொல்கிறாங்க, "ஆமாங்க, வீட்டில் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி பண்ணால் பாட்டி இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்கல்லங்க, பாட்டியும் அவங்க ஆசைப்பட்டது தானே இது பண்ணணும்னு சொல்லிட்டு, அதை பாட்டி சொன்ன மாதிரியே நீங்கள் சொன்னதுக்காக நான் ஒத்துக்கிறேன் பாட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பாட்டிக்கிட்ட பேசுனீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கங்க, அதனால் இதையும் பண்ணிடலாமா" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ விஜய் சிரிச்சுக்கிட்டே, "சரி காவேரி, நான் பாட்டிக்கிட்ட பேசுகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க. பாட்டியை பார்க்க போகும்போதுமே பாட்டி உட்காந்துருக்காங்க, பாட்டிக்கிட்ட போயிட்டு பேசுகிறாரு. பேசிட்டு, "பாட்டி நான் யோசிச்சு பார்த்தேன், உங்களை நீங்கள் சொன்னீங்க இல்லையா நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு, அதை பண்ணிடலாம் பாட்டி, 5வது மாதமே பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் பண்ணிடலாம்" அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பாட்டி கேட்குறாங்க, "ஏன்டா அன்னைக்கு வந்து வேண்டான்னு சொன்னேன், இன்னைக்கு வந்துட்டு சரின்னு சொல்கிற, இப்போ என்ன ஆச்சு" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லை பாட்டி, உங்கள் ஹெல்த் இஷ்யூஸையும் யோசிச்சு தான் நான் சொல்கிறேன், இங்கே உங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அதுவும் இல்லாமல் நம்ம குடும்ப வழக்கப்படி பண்ணுறதுன்னு வேறு சொல்லிட்டீங்க, அன்றைக்கி நான் வேணான்னு சொன்னோன்னே நீங்கள் கோவமாக வேறு கிளம்பி போனீங்கல்ல, அதனால் பண்ணிடலாம் பாட்டி, நீங்கள் சொல்கிறத நான் கேட்காம இருந்தது என் தப்பு தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டிக்கிட்டேயும் கொஞ்சம் இதாக பேசுகிறாரு. ஸோ இதை கேட்டு பாட்டிக்கு சந்தோஷம் வருது. "ரொம்ப சந்தோஷம் விஜய், பண்ணிடலாம் அதே மாதிரி" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில், "ஏங்க இங்கே வாங்கலை" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை கூப்பிட்றாங்க. "சொல்லு கல்யாணி, என்னாச்சு, என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாங்க, விஜய் வந்து இங்கே வரேன்னு சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வளகாப்பு ஃபங்க்ஷனையும் இந்த பூ முடிக்கிற ஃபங்க்ஷனையும் பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க" அப்படின்னோடனே, "அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா, பண்ணிடலாம்" அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பாட்டி இருந்துட்டு ரொம்ப சந்தோஷத்தில், "ராதா இங்கே வா, ஏன் இங்கே வா ராதா" அப்படிங்கிறாங்க. வரேம்மா வரேம்மா, என்னாச்சும்மா, ஏம்மா இப்படி கத்திட்டு இருக்கீங்க" அப்படிங்கிறாங்க. "இங்கே இப்போ பாரு, விஜய் வந்து ஒத்துக்கிட்டான், 5வது மாதம் பூ முடிக்கிற ஃபங்க்ஷனை இங்கே பண்ணலான்னு சொல்லி என் பேரன் ஒத்துக்கிட்டான், ஐயோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கையும் ஓடலை காலும் ஓடலை" அப்படிங்கிறாங்க. "அம்மா அம்மா, சரி சரி, உங்கள் பேரன் தான் ஒத்துக்கிட்டான், பண்ணிடலாம், அதுக்கு என்ன, ஏன் இப்படி பண்ணுறீங்க" அப்படிங்கிறாங்க. "எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி, என் பேரன் இங்கே வரேன்னு சொல்லிட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை பார்க்கும்போது விஜய்க்கு சந்தோஷமாக இருக்குது. காவேரி ஒரு சைடு நின்று பார்த்து அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. இந்த சந்தோஷத்துக்காக தாங்க உங்களை நான் வீட்டுக்கு வரலான்னு கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட மைண்ட் வாய்ஸ் இருக்குது. அதை வந்துட்டு விஜயாலே உணர முடியுது. ஸோ 2 பேருமே லைட்டாக அங்கேருந்து பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா இந்த 5வது மாதம் அந்த பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் அவங்க வீட்டில் எப்போயும் வழக்கமாக பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ சாரதாம்மா கிட்ட தாத்தா பேசுகிறாரு. "என்னம்மா சாரதா, பண்ணிடலாம்ல" அப்படின்னு சொல்லும்போது, தாராளமாக பண்ணிடலாங்கய்யா, அதான் இன்னும் 5வது மாதம் முடியல" அப்படின்னு சொல்கிறாங்க. "அதாம்மா, விஜயும் ஒத்துக்கிட்டான், அதனால் சரி பண்ணிடலான்னு முடிவு எடுத்துட்டோம்மா நாங்களும், உங்கள் சைடில் நீ எத்தனை பேருக்கு சொல்லணுமோ சொல்லிடுமா, இந்த வாரத்திலே வர நல்ல நாளில் நம்ம பண்ணிடலாமா" அப்படின்னு சொல்கிறாரு. "சரிங்கய்யா, தாராளமாக பண்ணிடலாம், எங்கள் சைடில் அவ்வளோவா பெருசாலாம் சொல்கிறதுக்கெல்லாம் எல்லாம் கொடைக்கானலில் இருக்காங்கல்ல, இங்கே இருக்கிறவங்க ஒரு 30-40 பேர் எங்கள் சொந்தக்காரங்க வருவாங்கய்யா" அப்படின்னு சொல்கிறாங்க. "அதுக்கு என்னம்மா, எத்தனை பேரை வேணால் வர சொல்லு, நம்ம சூப்பராக பண்ணிடலாம், விஜய் காவேரியோட அந்த 5வது மாதம் ஃபங்க்ஷன் எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாரு" அப்படின்னு சொன்னோன்னே, "பாட்டி என்னங்கய்யா சொன்னாங்க" அப்படின்னோன்னே, "ஐயோ பாட்டிக்கு சந்தோஷம் தாங்க முடியல, விஜய் இங்கே வரேன்னு சொல்லிட்டான்ல, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு" அப்படிங்கிறாங்க. "சரிங்கய்யா, ரொம்ப சந்தோஷம், நாங்களும் தான் எடுத்து சொன்னோம் தம்பிக்கிட்ட, அப்புறம் தான் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்குச்சு" அப்படின்னு சொல்கிறாங்க. "விஜய் சொன்னாமா, நீ தான் சொன்னியாமே பண்ணலான்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொன்னோன்னே, "ஆமாங்கய்யா, 5வது மாதம் அதை பாட்டி ஆசைப்பட்டு கேட்டாங்க, அவங்களே ஆசைப்பட்டு கேட்டதை நடக்காமல் போயிடுச்சேங்கிற மாதிரி எனக்கு வருத்தமாக தான் இருந்துச்சு, கங்காவோட சேர்த்து பண்ணிக்கலான் இருந்தோம், ஆனால் அவளுக்கு தனியாக பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, சரி காவேரிக்கு மட்டும் பண்ணுறதை முறையாக பண்ணிடல, பாட்டியும் ஆசைப்பட்டாங்க, அதான் பண்ணிடலாம் தம்பின்னு நானும் சொன்னேன்" அப்படிங்கிறாங்க. "சரிம்மா, தாராளமாக பண்ணிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அன்றைக்கி அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் சூப்பராக பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு அந்த 5வது மாதம் பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் விஜய் வீட்டு வழக்கப்படி
முறைப்படி எப்படி பண்ணணுமோ அதை பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு பாட்டி வந்து இப்போ விஜயை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு விஜய் இங்கே வாப்பா அப்படின்னோன்னே சொல்லுங்கள் பாட்டி அப்படின்னு சொல்லி போகும்போது அவங்க கையில் கொஞ்சம் ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. இதை போய் காவேரிக்கு போட்டு விடு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாட்டி இதெல்லாம் அப்படிங்கிறாங்க. காவேரிக்கு போய் போட்டு விடுறா, அங்கே பாரு அவள் கழுத்தில் 2-3 செயின் தான் போட்டிருக்கா, இதெல்லாம் போய் போட்டு விடு அப்படிங்கிறாங்க. எதுக்கு பாட்டி இதெல்லாம், போதும் சிம்பிளாகவே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. டேய் நான் இது ஒன்றும் வாங்கியெல்லாம் கொடுக்கலாடா, இது எல்லாமே உங்கள் அம்மாவோட தான், போய் அவளுக்கு கொடு அப்படிங்கிறாங்க. அவர் அப்படியே பார்க்குறாரு. போய் கொடு அப்படிங்கிறாங்க. சரின்னு எடுத்துகிட்டு போயிட்டு காவேரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு போய் கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு காவேரிக்கு ரொம்ப சந்தோஷம். என்னங்க இதெல்லாம் அப்படிங்கிறாங்க. பாட்டி தான் உனக்காக கொடுத்தாங்க அப்படின்னு. நிஜமாவா, பாட்டியே எனக்காக கொடுத்தாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இதெல்லாம் அம்மாவோட நகையா, அதனால் உனக்கு போட்டுக்க சொல்லி கொடுத்தாங்க, நீ போட்டுக்கோ அப்படிங்கிறாரு. அப்புறம் அப்படியே ஒரு மாதிரி அவங்க கண் கலங்குறாங்க. அங்கேருந்து பாட்டியை பார்க்குறாங்க. பாட்டிக்கு வந்து ஒரு மாதிரி கோவம் இருந்தாலும் அவங்க வந்துட்டு எதுவாக இருந்தாலும் அவங்க அந்த வீட்டு மருமகள் இல்லையா, ஸோ வாரிசையும் சுமந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போக போக பாட்டி மாறிடுவாங்க அப்படின்னு தான் தோணுது. அவங்களுக்கு இருந்த கோவம் என்ன, விஜய் வந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டா அப்படிங்கிறது தான். இந்த வாரிசு இருக்குது அப்படிங்கிறதையும் தாண்டி விஜய் அங்கே போனது தான் கோவமாகவே இருக்கே தவிர மற்றபடி காவேரிக்கு மேலே இப்போதைக்கு எந்த கோவமுமே இல்லை அவங்களுக்கு. ஸோ அதனால் கொஞ்சமாக போக போக காவேரி எப்படி ஆசைப்பட்டாங்களோ நம்ம அங்கே போய் இருந்தாலே என்ன புரிஞ்சுக்குவாங்கங்க, நம்ம இப்படி தள்ளி இருக்கிறது தான் பாட்டிக்கு கோவமே வரும் அப்படிங்கிறத கரெக்டாக அவங்க புரிஞ்சுட்டு விஜய்க்கு புரிய வச்சு அந்த வீட்டுக்கு திரும்ப போயிட்டாங்க இப்போது. ஸோ வீட்டுக்கு போயிட்டு பாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக காவேரியை புரிஞ்சுக்கிட்டு பழைய மாதிரி அவங்க இருப்பாங்க. பட் இப்போ இந்த அடுத்த ட்ராக் என்ன போகும் அப்படின்னா, இந்த சைடு வந்து மகாநதி அந்த வீட்டில் வந்துட்டு நதி ஃபேமிலியில் வந்துட்டு இந்த ஒரு பிரச்சனை, வீட்டு பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னாலுமே, காவேரி அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னாலுமே அங்கே போய் சந்தோஷமாக இருக்குவாங்களா அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் சின்ன இதுதான். ஏன்னா தாத்தா பாட்டி இப்போ வந்து சால்வ் ஆகிட்டாங்க, பாட்டி வந்து ஏற்றுக்கிட்டாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னாலுமே இப்போ அங்கே வந்து பசுபதி அடுத்த ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னா அங்கே ராகினியோட என்ட்ரி இருக்கணும்ல. ஸோ திரும்பவும் வந்துட்டு ராகினி அந்த வீட்டுக்கு வரதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ ராகினி மூலமாக திரும்பவும் காவேரிக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வரப்போகுதா, அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொஞ்சம் யோசிக்க தோணுதில்ல. ஏன்னா எதுவுமே பிரச்சனையே இல்லாமல் காவேரிக்கு கண்டிப்பாக கொண்டு போக மாட்டாங்க. இவங்க சைடு வீட்டு சைடு ஒரு பிரச்சனையை முடிச்சுட்டு அடுத்ததாக இப்போ அங்கே போயிருக்காங்க அப்படின்னாலுமே அவங்க வீட்டில் ராகினி இல்லை அப்படின்னாலுமே கொஞ்சம் நமக்குமே பார்க்குறதுக்கு போர் அடிச்சிடும். ஸோ அடுத்து வரப்போகிற கதைக்களம் எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம். பட் இப்போ நடக்கிறது அந்த 5வது மாதம் பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் தான். அதுக்கு அடுத்ததாக 7வது மாதம் வளகாப்பும் பண்ணுவாங்க. ஸோ பசுபதி இதில் என்னென்னலாம் ஆட்டம் காட்ட போகிறாரு, அதுக்கு தக்க பதிலடியாக விஜயோட ஆட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம இத்தனை நாளாக வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்த விகாவுடைய அந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இது எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த பற்றின ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.